யோகால முக்கியமான கிரியா ஒன்று சொல்லி தர போறேன். ஐ எம் டாக்டர் காந்தி. என்ன கிரியா அப்படின்னா பாருங்க, ஐவாஸ் நேத்திர சுத்தி என்று சொல்வார்கள். இந்த கிரியா வெரி இம்பார்ட்டன்ட் கிரியா. இது நேத்திர சுத்தி பண்ணக்கூடிய ஒரு கப்பு, ஐவாஸ் கப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ லாக் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கும். குனிஞ்சுக்கணும். வாட்டர் நல்லா இது வரைக்கும் நிரப்பிட்டு குனிஞ்சு நல்லா என்ன பண்ணணும், லெஃப்ட் ரைட்டு மேலும் கீழுமா ரொட்டேட் பண்ணுறது. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ரொட்டேட் பண்ணுறது, ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரொட்டேட் பண்ணுறது, அப் அண்ட் டவுன். அப்புறம் இப்படி சிமிட்டுறது, கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறது. இப்படிலாம் பண்ணும் பொழுது கண்ணுக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் இருக்கிறது. கண்ணில் இருக்கிற டஸ்ட்டு, மேலே இருக்கிற அந்த வெளியிலேருந்து வர்ற டஸ்ட் ஃபார்ம் ஆகி அங்கே பாக்டீரியாலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படிங்கிறோம். அப்போ செல்ஃபோனு இருக்கிற அந்த டச் பண்ணுறது இங்கே போகுது. அப்போ ஐயோட இன்ஃபெக்ஷன் வருது, ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, பிரச்சனைகள் ஜாஸ்தி. இப்போ ஐ ஸ்ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகுனா மைண்டு இரிட்டேட் ஆகும், தலைவலி வரும், மைக்ரேன், ஹெட்டேக்கு, தலையில் இருக்கிற பிரச்சனை, லிவர் ஓவர் ஹீட் ஆகிறது. ஓவராக நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி அவுட்டுன்னு அர்த்தம். அப்போ எனர்ஜி அவுட் ஆக ஐ ஹீட் ஆகிடும். இந்த ஐ ஹீட்டை அது எப்பயுமே ஐ லிக்விட்ஸ், அது வாட்டர் நிறைஞ்சிரும். எப்பயுமே தண்ணி சத்து இருந்துகிட்டே இருக்கும், ட்ரை ஆகக்கூடாது. தண்ணி அழகாக அப்படியே நீருக்குள்ளே இருக்கிற மாதிரி அழகாக இருக்கணும். அப்போ தான் பளிச்சுன்னு தெரியும். அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. உங்களுக்கு முன்னாடி பண்ணலாம், காலையில் இருந்து சொன்ன பண்ணலாம். இல்லைன்னா ஒரு லைட்டாக வார்ம் அல்லது குழு குழுன்னு இருக்கலாம், தப்பு இல்லை. சுத்தமான தண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ரோஸ் வாட்டர், பக்காவான ரோஸ் வாட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நிறையா ரொம்ப டஸ்ட் பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் கடுக்காய் வாட்டர். கடுக்காய் சாப்பிட மிடுக்காய் இடுப்பான். கடுக்காய் 10 தாய்க்கு சமம். கடுக்காய் ஒரு அற்புதமான எனிமா. அதாவது லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோக்கோளோ அதாவது நம்ம மலம் சேர்ந்துருக்குதோ அவ்வளோக்கோளோ வாய்வு பிடிக்குங்கிறான். அது ஓம் என்ற வடிவத்தில் இருக்கின்ற அந்த மலக்குடலை ஒழித்தால் வாத நோயெல்லாம் ஒளிந்து போகும் என்று முன்னோருக்கு சொல்கிறாங்க. அப்போ நல்லா மோசம் போகணும் அப்படின்னா சாயந்தரம் ஆனால் ஒரு டம்ளரில் கடுக்காய் போட்டு சாப்பிட்டு ஒரு டீஸ்பூன் கடுக்காய் போட்டு நல்லா தண்ணியில் குடிச்சிங்கன்னா காலையில் என்ன ஆயிரும், கரெக்டாக மோசம் போயிடும். அப்போ கடுக்காய் ஒரு அற்புதமான கிளீனிங் சிஸ்டம். அப்போ இந்த கடுக்காயை இதில் என்ன பண்ணும், ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து குளிர்ந்து சேக் பண்ணிட்டு வச்சிடணும். காலையில் மேலால் ஒரு தண்ணி தெளிந்து இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றி லாக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு ரைட் லெஃப்ட்டு இப்படி சுற்றி சிமிட்டுறதுலேருந்து எல்லாம் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் வந்துச்சுன்னா கண்ணில் இருக்க பிரச்சனை என்ன ஆகுது, சால்வ், விஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. நம்மளுடைய மன அழுத்தம் குறையுதுங்க. மைண்ட் ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆகுது. லிவருடைய ஹீட்டு தொடர்ந்து பண்ண நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லிவர் ஃபேட்டி லிவர் 1, 2, 3ங்கிறாங்க. கரெக்டாக லிவர் பல்ஜாக அது ஓவர் ஹீட் ஆகிடும். லிவர் யான் தத்துவம் அதிகமாகனு வச்சுக்கோம். யான்னா வெப்ப சக்தின்னு சொல்லுவோம். அப்போ இதை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னா, கண் வழியாக நான் ரெஸ்ட் கொடுக்கணும். கண் வழியாக இந்த கண் காலையில் சாயந்தரம் பண்ண லிவரோட ஹீட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். லிவர் ஹீட் ரெடியூஸ் ஆகும்போது நம்மளுடைய எமோஷனல்ஸ் பிரச்சனைலாம் டவுன் ஆகி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிரச்சனைகள்லாம் டவுன் ஆகி ஹாப்பினஸ் கொடுக்கும். ஹார்ட்டினுடைய தாய் தான் லிவர். ஹார்ட்டினுடைய எமோஷனல்ஸ், மைண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது லிவர். இப்போ லிவரை கூலாக வச்சுருக்கும் போது எவ்வளோ கூட நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஆகட்டும், மனோ விருத்தி ஆகட்டும் நன்றாக இருக்கும். அப்போ உடம்புடைய அத்தனை 500 வேலை செய்யுது லிவர். அப்போ அதனுடைய ஹீட் எடுக்கிறது கண் வழியாக எடுக்கலாம். ஒத்த தலையில் போகுது, கண் விஷன் இம்ப்ரூவ் ஆகுது, காது நரம்புகள் டியூன் ஆகுது இந்த கண் கிளவர்னால. கண் வழியாக உள்ள அகமான மனம் குளிர்ந்து இருக்கும். பர்டிகுலராக மூளை, அதை சார்ந்த நரம்புகள் எல்லாம் டியூன் ஆகுது. சரிங்களா? ஏன்னா கண்ணுக்கு நேரே உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம்னு சொல்றாங்க. நெற்றிக்கு நேரே. இப்போ கண்ணுக்குள்ள கருவொலிக்குள்ள அவ்வளவு ஆற்றலான ஆன்மா குடியிருக்குள்ள உயிருடைய மையப்புள்ளி அங்கே இருக்கு. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ இதை கழுவுங்க, டெய்லியும் பண்ணுங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஐக்கு அதிகமான வேலை கொடுக்குறோம். அதை சால்வ் பண்ணுற ஒரே கிரியா நேத்திர கிரியா, நேத்திர சுத்திக்குமாங்க. சித்தர்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, கண்ணை பாதுகாக்கிறதுக்கு. தின்ன மரந்தான் பண்ணை கீரை, பொன்னாங்கண்ணி, சிறுகீரை, இந்த 3 கீரையை தின்ன மறந்துட்டுனா கண் நோய் வரும். அனைத்து வகையான
கண் நோய்களின் 96 வகையான கண் நோய்களும் எதனால் வருது? இந்த மாதிரி 3 கீரையை தின்ன மறந்துட்டானா. அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா கண்ணு ஒளி பெறும். கேரட் சாப்பிடலாம், பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு சாப்பிடலாம், ஊற வச்சு மேலே தோல் உரிச்சு சாப்பிடலாம். கண்ணோட விஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதை ரெகுலராக பண்ணுங்கள், எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். நன்றி.